ஒரு தீவிரவாத விஷயத்தை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் சொல்லுங்கன்னா வலி, அவங்களுடைய வலியை தான் அவங்க வந்து வலி நிவாரணம். இப்போ எனக்கு வலிக்குதுன்றதுனால இன்னொருத்தர் குத்த முடியுமா நான் போய்? ஸோ இப்படி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருந்தது. ஸோ இரண்டு தரப்பில் கேட்டால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய, அதில் குறிப்பாக வந்து ராபர்ட் வதேராவும் இருக்கிறாருன்றது தான். இதுதான் சார் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இஸ்லாமியருடைய ஓட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய ஓட்டுகளையும் வந்து நம்ம வந்து கைவிட்டக்கூடாது. அப்போ அந்த இரண்டு குழுக்களாக சேர்ந்து இப்படியான பேச்சுக்கள் வரும்போது அப்போது இந்த அறிக்கை தேவைப்படுது. யாரும் வந்து அவசரப்பட்டு இப்படியான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. முன்னாடி வெளிப்படலை, பஹல்காமுக்கு பிறகு வெளிப்பட்டுருக்கு, அவ்வளோதான். நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே ரெண்டு பேர் இருவேறு கருத்துக்கள் இருக்க மாதிரி தானே நீங்கள் ஒத்த கருத்துக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்றாங்க? நீங்கள் ஆளாளுக்கு தளத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேச்சுக்கள் பேசாதீங்க, கண்ணியமற்ற வார்த்தைகள் விடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஒரு நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்துக்களுடைய வாக்குகளை விடக்கூடாது, இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து இப்போ மற்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நிலை, ஓவைசிக்கோ அல்லது உமர் அப்துல்லாக்கோ அந்த நிலை இல்லை. இவங்களுக்கு வந்து வாக்கரசியலுக்காக இவங்க இந்த தடுமாற்றம். அவங்க ஏன் தெளிவாக இருக்கிறாங்க, ஏன் போர் தொடுக்கணுன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வாக்கரசியல் பற்றி அவங்களுக்கு இல்லை. அவங்க நேரடியாக பாதிக்கப்படுறாங்க, அவங்க நேரடியாக அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடும். அது சரி தவறுன்றது ரெண்டாவது விஷயம். வந்து ஒரு வலிமையான ஒரு தாக்குதல் வந்து ஒரு தீவிரவாதிகள் கிட்ட வந்து இவங்களோட தாக்குதல் இருக்கும் கண்டிப்பாக. இப்போதான் இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் கூட கிடைக்கணுன்ற அந்த மாதிரியான வந்து பரவலாக பேசப்படுது. ஏன்னா பதிலடி தாக்குதல்னா வந்து பதிலடி கொடுக்கப்படும் சொல்கிறான்னு கேட்டால் அது வார் மூலமாக கொடுக்காம இப்போ ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்துக்களை தன்னுடைய கட்சியினருக்கு தெரிவிச்சிருக்காங்க. என்ன கருத்து அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானத்தில் நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில் கண்ணியத்தோடு இங்கே காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள் பேசுங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, பேட்டி கொடுக்குறீங்க, இது போன்ற விஷயங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலான கண்ணியம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. உடனே காங்கிரஸ் கட்சியுடைய MP பிரியங்கா வதேரா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ரீட்வீட் பண்ணி தன்னுடைய கட்சியினருக்கு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க, இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீண்ட நெடிய காலம் நம்முடைய பாரத தேசத்தை ஆட்சி செய்த ஒரு கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியினருக்கு இது போன்ற ஒரு அறிவுறுத்தலை முன் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த அறிவுறுத்தல், இதை எப்படி பார்ப்பது? அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னா, இந்து இஸ்லாமியர் ஓட்டு தான் பிரச்சனை. ஏன்னா அங்கேயும் ரெண்டு குழுக்களாக இருந்து, ஒரு பக்கம் இந்த பயங்கரவாதத்தை வந்து கேட்டினா வந்து என்ன சொன்னால் பயங்கரவாதிகள் வந்து போராளிகளாக பார்க்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இஸ்லாமியரோட ஓட்டு. நீங்கள் பயங்கரவாதியை எப்போவுமே நீங்கள் பயங்கரவாதியை தான் சார் பார்க்கணும். இங்கே ராபர்ட் வதேரா உட்பட வந்து இன்னும் சில பேர் வந்து கேட்டிங்கன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய வலி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, அந்த துணியில் பேசுகிறாங்க. அவங்களுடைய வலிக்காக வந்து இந்த மாதிரியான வந்து இந்த குண்டுவெடிப்பு விஷயத்தை பேசுகிறாங்க. ஒரு தீவிரவாத விஷயத்தை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் சொல்லுங்கன்னா வலி, அவங்களுடைய வலியை தான் அவங்க வந்து வலி நிவாரணம். இப்போ எனக்கு வலிக்குதுன்றதுனால இன்னொருத்தர் குத்த முடியுமா நான் போய்ட்டு? ஸோ இப்படி தான் அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருந்தது. ஸோ இரண்டு தரப்பில் கேட்டால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய, அதில் குறிப்பாக வந்து ராபர்ட் வதேராவும் இருக்கிறாருன்றது தான் இது பெரிய ஆச்சரியம் இல்லை. ராபர்ட் வதேரா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த உடனே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் சார் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இஸ்லாமியருடைய ஓட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய ஓட்டுகளையும் வந்து நம்ம வந்து கைவிட்டக்கூடாது. அப்போ அந்த இரண்டு குழுக்களாக சேர்ந்து இப்படியான பேச்சுக்கள் வரும்போது அப்போது இந்த அறிக்கை தேவைப்படுது. யாரும் வந்து அவசரப்பட்டு இப்படியான வார்த்தைகளை விட்டுறாதீங்க, கட்சியோட முடிவு என்னவோ அதை மட்டும் நாங்கள் தீர்மானமாக போடுறோம், அதை மட்டும் நீங்கள் முன்மொழிங்கன்னு சொன்னாலும் அப்போ அங்கே ரெண்டு குழுக்கள் இருக்குன்னு அர்த்தம். வாய்ப்பூட்டு போடுறாங்க, நேரடியாக சொன்னால் என்ன அர்த்தம், வாய்ப்பூட்டு போடுறாங்க, நீங்கள் பேசாதீங்க. இப்போ அண்ணன் திரும்ப சொல்லியா இங்கே லோக்கலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஏதாவது பேசி சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க, அறவேக்காடுதனமாக பேசி திமுக கூட்டணிக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா? அந்த மாதிரி கேட்டால் இந்தியா கூட்டணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. இங்கே அவசரப்பட்டு எதுவும் பேசுகிறாங்க. இப்போ திமுக தரப்பில் வந்து கேட்டால் அண்ணன் திரும்ப வந்து யாரும் விமர்சிக்கவே இல்லையா, ஒரே ஒருத்தர் கூட இருக்கல. ஆனால் அதே வந்து விசிகால வந்து திமுக கூட்டணி வேணான்னு சொல்கிறதுக்கான குரல்கள் எழும்போது அந்த குரல்களை வந்து தடுக்கிறார் இல்லையா? ஒரு விஷயத்த சொல்லி தேவையில்லாமல் பேசி சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. அப்படி தான் இதுவும்
அதனால தான் கண்ணியமற்றன்ற அந்த வார்த்தை எதனால் வருதுன்னு கேட்டால், நீங்கள் பேசக்கூடியது வந்து கண்ணியமற்ற வகையில் இருக்குது. அப்போ கட்சியோட நிலைப்பாடு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசுங்க. நாங்கள் டியூன் போடுறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடணும். நீங்கள் ஆளாளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஆடாதீங்கன்றது தான் பொருள். அதுலேயே தெரியுது உங்களுக்கு வந்து இரட்டை நிலைப்பாடு இருக்குது. காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து கேட்டால் வந்து அங்கே வந்து தீவிரவாதிகளை போராளிகளாக பார்க்கக்கூடிய பார்வையும் அங்கே இருக்குது. இல்லை, பார்வை இருக்கிறதா இல்லை அங்கே 2 டீம் இருக்கிறதா? 2 டீம் இல்லை, பல டீம் இருக்கும். அதில் காங்கிரஸ் கட்சி பல டீம் ஆகி பல வருஷம் ஆச்சு. அதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க, ஒரு ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது. இல்லை, நான் கேட்குறது இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் இந்த விஷயத்தில் 2 அணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வெளிப்படலை, பஹல்காமுக்கு பிறகு வெளிப்பட்டிருக்கு. அவ்வளோதான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே 2 பேர் இருவேறு கருத்துக்கள் இருக்கிற மாதிரி தானே நீங்கள் ஒத்த கருத்துக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்றாங்க? நீங்கள் ஆளாளுக்கு தளத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேச்சுக்கள் பேசாதீங்க, கண்ணியமற்ற வார்த்தைகள் விடாதீங்கன்னு சொல்ல நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியோட நிலைப்பாடு என்னவோ அதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கட்சி வந்து எப்போ பேசுதோ அப்போ தான் நீங்கள் பேசணும். இது சம்மந்தமாக அது எவ்வளோ அதிமுக்கியமான விஷயமா இருந்தாலும் கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும். அப்படியான இருக்கு. ராபர்ட் வதேரா பேசுகிறது இதுதான் ஒரு வேடிக்கை. ராபர்ட் வதேரா வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட வந்து அது நேரடியாக இப்படி சொல்லலாம், பஹல்காம் அந்த குண்டு வெடிப்புக்குன்னு கேட்டால் நீங்கள் அவங்களுடைய வழிகள்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. சரிங்களா? அப்படிங்கும்போது கேட்டால் அவருடைய அதே கருத்தை இன்னும் சிலரும் கூட சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பிரியங்கா வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் ட்விட் போடுறாங்கன்னு கேட்டால் வந்து கட்சியோட வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிவு என்னவோ அதன்படி நீங்கள் செயல்படுங்க சொல்லிட்டு இவங்க ஒரு ட்விட் போடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவாக இருக்குன்னு தானே பொருளாயிடுது. அப்போ ராபர்ட் வதேராவோட கருத்து வேறு, பிரியங்கா வதேராவோட கருத்து வேறு, அப்படி ஆகிடுது இல்லை? அப்போ இங்கே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தி கூட்டணி வந்து ஒற்றுமை இருக்குது, அங்கேயும் பிளவுபட்டு தான் இருக்குது. இது கட்சிக்குள்ளேயே இந்த சிக்கல் சொன்னால் இன்னும் கட்சி கூட்டணியில் எவ்வளோ சிக்கல் இருக்கும்? யார் எந்த பக்கம் ஆதரிக்கிறாங்க? அங்கே ஒருங்கிணைப்பு இல்லைன்றது தெளிவாகுது. இந்தியா கூட்டணியில் மட்டும் ஒருங்கிணைப்பு இல்லை, காங்கிரஸ்லேயே ஒருங்கிணைப்பு இல்லைன்னு தெரிய வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதாவது ஜெயராம் ரமேஷ், மணிசங்கர் ஐயர், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, இது போன்ற நபர்களுடைய பேச்சுக்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலையில், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு நிலையில் பேசுறீங்க, தேசப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக பேசுங்க, காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் கண்ணியமாக பேசுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேசுங்கிறது மூலமா மறைமுகமா என்ன சொல்றான்னு கேட்டா பேசாதீங்கன்றது தான் அங்க இருக்கு. இப்போ கண்ணியமாக பேசுன்னு கேட்டால் நீங்கள் ஏற்கனவே பேசுறது வந்து கேட்டால் முரண்பட்ட கருத்துக்களாக இருக்குது, நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்கன்ற சொன்னது நேரடியாக சொல்ல முடியாது. அப்போ கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்கன்னால அப்போ உங்கள் சொந்த கருத்தெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதை தான் நீங்கள் பேசணுன்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. வாய்ப்போட்டு போடுறாங்க சார், நேரடியாக சொல்லப்போனால் அதுதான் கட்சியினருக்கு வாய்ப்போட்டு போடுறாங்க. நீங்கள் நியாயமான கட்சிக்கு என்ன நியாயம் போடுறதோ அதை தான் நீங்கள் பேசணும். ஆளாளுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் பேசாதீங்கன்றது தான் அது பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அசாதுடீன் ஓவைசியை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றி பாகிஸ்தான் சிந்திக்கவே இல்லை, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காஷ்மீரில் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவை பொறுத்த வரைக்கும் அங்கு சட்டமன்றத்தில் கொந்தளிக்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து பாகிஸ்தானை வந்து மன்னிக்கவே முடியாது, பதிலடி கொடுக்கணும். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைதியான ஒரு தேசமாக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது இது போன்ற ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க, இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய தலைவர்களே இந்தியாவோடு தேசப்பட்டோடு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது, ஆனால் காங்கிரஸ்ல பயணிக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், முக்கியமான நபர்கள் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவு, காங்கிரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இல்ல வாக்கு அரசியல் தான் காரணம். காங்கிரஸ் பண்ணது நேரடியாக சொன்னா வாக்கு அரசியல். இஸ்லாமியரும் விட்டுறக்கூடாது, அவங்களுடைய வாக்குகளும் வேணும். இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய மெஜாரிட்டி வாக்குகளும் வேணும். வாக்குக்காக பண்ணுறது தான். அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. ஓவைசிக்கோ இல்லை வந்து உமர் அப்துல்லாவுக்கோ அந்த சிக்கல் அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் ஒரு ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்குது. இப்படியான சூழ்நிலை கேட்டால் இந்துக்களுடைய வாக்குகளே விடக்கூடாது, இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு. ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து பண்ண மற்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நிலை, ஓவைசிக்கோ அல்லது உமர் அப்துல்லாக்கோ அந்த நிலை இல்லை. இவங்களுக்கு வந்து வாக்கு அரசியலுக்காக இவங்க இந்த தடுமாற்றம். அவங்க ஏன் தெளிவாக இருக்கிறாங்க,
ஏன் போர் தொடுக்கணுன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வாக்கு அரசியலை பற்றி அவங்களுக்கு இல்லை. அவங்க நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க நேரடியாக அவங்க சொல்கிறாங்க பாகிஸ்தான் மீது போர் தொடு, அது சரி தவறுன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுமாற்றம் இருக்குன்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சைனாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு வார் உருவான காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்டுகளாக உடைகிறது. காரணம் தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 அணியாக வந்து 2 கட்சியாக உடைகிறாங்க. அதில் ஒரு அணியை பொறுத்த வரைக்கும் இந்தியா தேசப்பட்டு நாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க. இன்னொரு அணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கம்யூனிச கொள்கை தான் முக்கியம், கொள்கையுடைய ஆட்சி நடக்கக்கூடிய சைனாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையில பிரிகிறாங்க. கம்யூனிஸ்ட் பிரிந்த வரலாறு நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் அது போன்ற ஒரு நிலைப்பாடு தான். இப்போ இங்கே நீங்கள் 2ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே ஸ்டேட் வைஸாகவே 2 இருக்குது. நீங்கள் அகில இந்திய அளவில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூறாக இருக்குது, அது வேறு. ஸோ காங்கிரஸ் வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 பிரிவை பற்றி பேசுகிறீங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கொள்கை அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையில் பிரிஞ்சாலும் கூட பிரச்சனை இல்லை. இங்கே குரூப்பாக பிரிஞ்சு கிடக்குது. தமிழ்நாட்டில் யார் தலைவராக வராங்களோ அவங்களுக்கு ஒரு குரூப், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பிரிவுகள் இருக்குது. தேசிய அளவில் நீங்கள் 2ஆக பிரிஞ்சா கேட்டால் ஒரு கட்சி ஒரு வந்து உதயமாற்றி சொல்லலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த கால வரலாறு, ஜனதா தளம் எங்கேருந்து வந்தது. கடந்த காலத்தில் ஏற்கனவே வந்து கேட்டால் அது வந்து விபி சிங்கும் வந்து ராஜீவ்காந்தி ஏற்பட்ட மிகப்பெரிய முரண் தானே வந்து 2ஆக பிரிஞ்சுது. சித்தாந்த அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பிரிஞ்சாலும் கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்து மாவட்ட அளவில் மாநில அளவில் குழுக்களாகவே இருக்கிறாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் கிட்ட வந்து கேட்டால் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருமித்த நிலைப்பாடு இல்லை. அங்கே கருத்து வேற்றுமைகள் இருக்குது. இந்த இப்படியான ஒரு திடீர்னு ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கை விடக்கூடியதே ஒரு பலவீனம் தானே அந்த கட்சிக்கு இல்லை. இதெல்லாம் வந்து உட்கட்சி வந்து உட்காந்து பேசக்கூடிய விஷயம். இது முழுக்க இந்த மாதிரியான முடிவுலாம் அப்போ வெளிப்படையாக ஒரு அறிக்கையே வருதுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு இதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கேட்டால் அங்கே வந்து ஒருமித்த நிலைப்பாடு இல்லை, தனித்தனி குழுக்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தா சுற்றறிக்கை விட முடியாது. அப்போன்னு கேட்டால் இப்போ பொதுவான வந்து கேட்டால் வந்து ஒரு அறிக்கையாக விட்டுடலாம், ட்விட்டரில் போட்டுடலாம், இப்படியான செய்தியை வெளியிட்டுடலாம். அப்போ அங்கே ஒற்றுமை இல்லைன்றது தெரிய வருது இல்லை. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் பகல்காம் விவகாரத்துக்கு பிறகு இந்தியாவில இருந்தும் ஒரு சில குரல்கள் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக எதிரொலிக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அதிக அளவில் நடந்துச்சு. இப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நம்முடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது புதிய சட்டங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே இப்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது எடுக்கிறதுல என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் கேட்டால் சிகிச்சைக்கு வரவங்க முதல்ல யாரெல்லாம் அடையாளம் காணப்பட்டு அவங்கள வெளியேற்றணுன்ற நடவடிக்கை எடுக்கும்போது உள்ளபடியே நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. சிகிச்சைக்காக வந்தவர்கள் கூட வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு வகையான ஒரு நெகட்டிவான பார்வை வந்து பிஜேபி மேலே விழுது. என்னன்னு கேட்டால் இப்போ ஏன்னா சிகிச்சைக்காக வந்தவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அவசரமாக கேட்டால் வந்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறதுக்குன்னு ஒரு அதிரடியான நடவடிக்கை தான். ஆனால் அதே சமயத்தில் கேட்டால் சாதாரண மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கடந்த காலத்தில் நம்ம எதிர்பார்த்ததுன்னு கேட்டால் லாகூருக்கு பஸ் பயணம்லாம் கூட நடக்கணும் எதிர்பார்த்த ஒரு காலம்லாம் இருந்தது நமக்கு. அப்படியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டாங்க. ஸோ வந்து காஷ்மீர் பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவு பெற்றது. பெரிய அளவில் இனி சிக்கல் கிடையாது. தீவிரவாதங்கள் வந்து குறைஞ்சிருக்கு நம்ம நாடு முழுவதும். குறிப்பாக வந்து அங்கே சில பேர் சொல்கிறாங்கல்ல, அங்கே இராணுவ துருப்புகளை வந்து வாபஸ் பெற்றது கூட சில இடங்களில் எண்ணிக்கைகள் குறைக்கப்பட சொல்கிறாங்கல்ல, அந்த சோல்ஜருடைய எண்ணிக்கை. இதெல்லாம் இது கேட்டால் அங்கே ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்றது எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்படியான பகல்காமில் திடீர்னு இப்படியான ஒரு பெரிய தாக்குதல் வரும்போது அந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கு பிஜேபி அரசியலாக கூட காரணம் சொல்லி சில வந்து வதந்திகள் மூலமாக வந்து பரப்பப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் ஒரு அதிரடியான நடவடிக்கை தேவை தான். ஆனால் அந்த அதிரடியான நடவடிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான வந்து ஒரு பார்வை வந்து இஸ்லாமியர் மக்கள் மத்தியிட்ட வந்து ஏற்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் சாதகமான சூழலாது. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தான் நடக்குது. இதுக்கிடையில் வந்து அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய செய்திகள், அங்கே அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய பார்வை கேட்டால் நிச்சயமாக வந்து ஒரு வலிமையான ஒரு தாக்குதல் வந்து ஒரு தீவிரவாதிகள் கிட்ட வந்து இவங்களோட தாக்குதல் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் கூட கிடைக்கணுன்ற அந்த மாதிரியான வந்து பரவலாக பேசப்படுது. ஏன்னா பதிலடி தாக்குதல்னா வந்து பதிலடி கொடுக்கப்படும் சொல்கிறான்னு கேட்டால் அது வார் மூலமாக கொடுக்காம இப்போ கார்கில் வார் வந்து வாஜ்பாய் கொண்டு வந்தாருன்னா அன்றைக்கி உள்ள சூழல் கண்டிப்பாக கட்டாயம் தேவைப்படுது. அது மூலமாக வந்து கேட்டிங்கன்னா பெரிய வெற்றி கிடைச்சதா இல்லைன்னு கேட்டால் வந்து தீவிரவாதம் வந்து ஒடுக்கப்பட்டது.
அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படலாம் அப்படின்றது கூட ஒரு பார்வையாக இருக்குது. கார்கில் போர் வரலனா கூட அது மாதிரியான ஒரு தீவிரமான இராணுவ நடவடிக்கை வந்து மேற்கொள்வாங்க பிஜேபி அரசு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.